2020ல வெளிவந்த சூரரை போற்று இந்த படத்தோட இந்தி ரீமேக்கான சர்ஃபிரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். தமிழ்ல வந்த சூரரை போற்று மாதிரியே ஆடியன்ஸை இது கவர்ந்திருக்கா, அதே மாதிரியான ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், இல்லைனா எமோஷன்ஸ் கேரி பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாமே சர்ஃபிரால நடந்திருக்கா அப்படின்றத இந்த ரிவ்யூல பார்க்கலாம். சர்ஃபிரா இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சூரரை போற்று வந்து தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக, ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு மூவியாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சர்ஃபிரான்னு சொல்லிட்டு ஹிந்தியில் வந்திருக்கிறதால திரும்ப அந்த கதையை ஒரு முறை சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய வீர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மனிதர்களும் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களோட டைமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்பில் அவங்களோட டைமும் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான். அதையே யாருமே வந்து உணர மாட்டாங்க, அதையே வந்து துச்சமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ஏர்லைன்ஸ் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஜேர்னி ஃபுல்லாக அதில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்து நான் ஒரு கம்பெனியை வந்து தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, கடைசியில் வீர் அவர்கள் வந்து தன்னோட ஏர்லைன்ஸை வந்து தொடங்கினாரா, சாமானிய மக்களை விமானத்தில் கொண்டு போனாங்களா அப்படின்றது தான் சர்ஃபிரா இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் லீடிங் ரோலாக பண்ணியிருக்கிறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் அவர்கள் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆக்டிங் கண்டிப்பாக நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எமோஷன்ஸை கேரி பண்ணதாக இருக்கட்டும், சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜேர்னியில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வருஷனாக எப்படி காட்டுறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் அக்ஷய்குமார் அவர்கள் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து அவங்களோட ஒர்க்கில் அவங்களோட சினிமா ஜேர்னியில் ரொம்பவே சின்சியராக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ அந்த விதத்தில் நிறைய படங்களுக்கு அடுத்தது இந்த படம் வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட அவர் அக்ஷய்குமார் யார் அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அபர்ணா அவங்களோட ரோல் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதிகா மதன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருந்தாலுமே அவங்களோட ஆக்டிங்காக அந்த எமோஷனாக தன்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து எப்படி இவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வருஷனில் நம்ம பொம்மி பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரியே இதுலேயும் ராணி அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் அதையும் நல்லா கேரி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்தி வருஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி டயலாக் டெலிவரி பண்ணதாக இருக்கட்டும், இல்லைனா எமோஷன்ஸ் கேரி பண்ணி கொண்டு போனதாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்க வந்து கேரி பண்ணி கொண்டு போனதாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சூரரை போற்றில் வந்து பொம்மைக்கு அவங்களோட காஸ்டியூம் வந்து நிறைய பேரால் பேசப்பட்டுச்சு. ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய அந்த சாரியாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க போடக்கூடிய அந்த ப்ளவுஸாக இருக்கட்டும், அவங்களோட பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னை பொம்மையாக கேரக்டரை எப்படி வந்து கேரி பண்ணி கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இதில் ராணியாக நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. அதே பேட்டர்னில் அதில் நார்த்தில் நடக்கக்கூடிய ஸ்டோரின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான அந்த காஸ்டியூம்ஸ் கொண்டு போனதாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல் நல்லா கொண்டு போனதாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஆடியன்ஸுக்கு எப்படி கொண்டு போகணுமோ, எப்படி அவங்களுக்கு கேரி பண்ணி கொண்டு போய் காட்டணுமோ அது எல்லாமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் இன்னும் என்னெல்லாம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஆல்ரெடி தமிழில் வந்த படம் இந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் என்னலாப்பா பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டரில் இந்த ஓவரால் சூரரை போற்றாக இருக்கட்டும், இல்லைனா சர்ஃபிராவாக இருக்கட்டும், இந்த கதையோட முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லீடிங்கில் வரக்கூடியது தான். தமிழில் சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் முக்கியமாக இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வே கொடுத்துச்சு, ஒரு பாத்தில் கொண்டு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பொம்மி அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஹஸ்பண்டுக்காக ஒரு துணையாக நிற்கக்கூடிய ஒரு ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரி ஒய்ஃப் நிறைய பேர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்தப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, பொம்மி மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சர்ஃபிராவில் கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து லைட்டாக தடுமாறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா இதில் வந்து ரொம்பவே இறுக்கமான ஒரு கேரக்டராக இருப்பாங்க, எமோஷன்ஸ் அது எல்லாமே இருக்கும். இருந்தாலும் லைட்டாக ஈகோ இருக்கக்கூடிய, நல்ல விதத்தில் ஒரு ஈகோ இருக்கக்கூடிய இறுக்கமான ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பாங்க. அது சூர்யாவுக்கு அவங்களோட ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஆக்டிங்கில் ரொம்பவே பக்காவாக கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே சர்ஃபிரா வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீரியஸான ஒரு ஃபேஸோடு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அவங்க சில இடங்களில் தான் வந்து
சிரிப்பாங்க, எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னும் போது தன்னோட ஒய்ஃப் கிட்டயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க லைட்டாக சிரிச்சாவே ரொம்ப சிரிக்கிறாங்களோ, அந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வந்துடுறாங்களோ, வீர் கேரக்டர்லேருந்து அப்படின்றத அடிக்கடி ஆடியன்ஸ்க்கு காட்ட வேண்டியதாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் டயலாகும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸாக கொண்டு போயிருக்க அந்த சீன்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீனில் பார்க்கும்போதாக இருக்கட்டும், நான் ரொம்பவே வந்து சிங்க் ஆகாத மாதிரி இருக்குது. அதாவது டயலாகாக தனியாக பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல நல்லா இருக்குது, அதே சீனாக பார்க்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுற இடத்துல சிங்க் ஆகாமல் லைட்டாக போகுதோ அப்படின்ற ஃபீல் நிறைய இடத்துல இருந்துட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ரிப்போர்ட்டரில் பொம்மி கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்தது சூர்யாவுக்கு அடுத்ததாக பேசப்பட்டது இந்த கேரக்டர் தான். அதுவே சர்ஃபிரால ராணி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா